onto the stage, please. Business. எத்தனை business icon இருக்கிறாங்க பாருங்க. Please go on. Come here. எவ்வளவு நேரம் மியூசிக் போடுவீங்க? ஓகே, சோ கோமதி ப்ளீஸ் உங்களுடைய பிசினஸ் அண்ட் சக்சஸ் ஸ்டோரி முன்னாடி போய் கொஞ்சம் பேசுங்க ப்ளீஸ். அண்ட் அவங்க பேசும்போது கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருந்தா பெட்டரா இருக்கும். அவங்க பிசினஸ் பத்தி பேசுறாங்க, நமக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். அமைதியா கேட்டீங்கன்னா உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கட்டும். ப்ளீஸ் கோமதி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கோமதி. நான் மணக்குடியில் யூனிஃபைட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டிசைனிங் ரன் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆரி ஒர்க், டைலரிங், பியூட்டிஷியன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். எங்கள் அப்பா வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர், அம்மா வந்து ஒரு டைலர். நான் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து யூனிஃபார்மே பார்த்து பழகின ஆள். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து உமன் பிசி மட்டும்தான். அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன். அப்பா வந்து சப் இன்ஸ்பெக்டர்ன்றதுனால அவங்க பண்ண கஷ்டம், நைட் வந்து தூங்க மாட்டாங்க, 10 நாள் ஆனாலும் டியூட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் எனக்கு அந்த ஆசை, அந்த யூனிஃபார்ம் போடணும், அந்த காக்கி யூனிஃபார்ம் போடணுங்கிறது ஆசை. டிஎஸ்பி ஆகணுங்கிறது எனக்கு மிகப்பெரிய கனவு. ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் எங்கே போனாலும் நான் சொல்ற ஒரு விஷயம், எனக்கு வந்து டிஎஸ்பி ஆகணும், நான் அந்த யூனிஃபார்ம் போடணும். மிகப்பெரிய ஆசை. ஸோ எக்ஸாம்காக ப்ரிப்பேர் பண்ணேன். டிஎஸ்பி ஆகணும்ட்டு கண் முழிச்சு ஃபுல்லாக உட்காந்து படித்தேன். எல்லாரும் ஜாலியாக இருக்கும் போது நான் மட்டும் உட்காந்து படிச்சுட்டே இருப்பேன், நைட்டெல்லாம் படிச்சுட்டு இருப்பேன். ஆனால் என்னால் எக்ஸாமில் எதுவும் பாஸ் ஆக முடியலை. சரி இப்படியே போயிடுமா, இவ்வளோதானா? ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்துருக்கேனே, நம்ம ஏதாவது பண்ணணுமே, லைஃப்ல ஏதாவது சாதிக்கணுமே, என்ன பண்ணுறது? நான் ஸ்கூல் படிக்கும் போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உனக்கு எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே முடங்கி படுக்கக்கூடாது, ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கள் அம்மா வந்து டைலர், அவங்க கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டதான் அந்த ஸ்டிச்சிங் ஒர்க்கு. ஸ்கூல் படிக்கும் போதே ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அவங்க கொடுத்த இதுதான் எல்லாமே. ஸோ அம்மா கொஞ்சம் மேலே வரணும், பேர் மட்டும்தான் என்னோடது, நினைக்கிறது எல்லாமே எங்கள் அம்மாவோட உழைப்பு தான். ஸோ அம்மா நீங்கள் வாங்க வாங்க ப்ளீஸ். கோமதி அவர்களுடைய அம்மா வந்திருக்கிறாங்க.